ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்குட்டி சேனல். நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் வச்சு நம்ம கூட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 துண்டு பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு நல்லா தோல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிய விட்டு வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகமும் கடுகும் நல்லா பொரிய விட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நீல வாக்கில் பூரிக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு கிரேவி நமக்கு கிடைக்கும். இதில் நான் 2 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் கிரேவி. இப்போ இது கூட நான் ஒரு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தட்டிட்டு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது வாசனையாக இருக்கும் ரொம்ப. நான் இஞ்சி சேர்க்கலை, வெறும் பூண்டு மட்டும்தான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 தக்காளி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் இந்த எண்ணெயில் வதக்கும் போதே ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக செஞ்சுட்டே தான் இருப்போம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதிலையே நான் குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1 பிஞ்ச் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கிரேவி நல்ல கலராக இருக்கணுங்கிறதுக்காக. கரம் மசாலா நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் யாருக்கும் ரொம்ப பிடிக்காது. அதனால் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 கப் தேங்காய் பால், திக்காக எடுத்த தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம். நல்லா காய் வெந்து கிரேவி நல்லா திக்காய் வரணும். இப்போ அடிக்கடி இதை எடுத்து நல்லா கலந்து விட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வரும். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்து செய்யலாம். இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த காயே தண்ணி காய்ங்கிறதுனால நல்லா தண்ணியாக தான் வரும். அதனால் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது மட்டும் போதும். இப்போ பாருங்கள்,
கிரேவி நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா காய் வெந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தர்ஷுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.